எங்க போனீங்க? யார் உங்களை கடத்தினது? ஒரு நாள் இப்படிதான் நான் தூங்கி எழுந்திருக்கும் போது எங்க அப்பாவும் காணாம போனாரு. அன்னைக்கு மொத்த குடும்பமும் தவிச்சு நின்னோம். அப்ப ஆறுதல் சொல்றதுக்கு கூட யாருமே எங்களுக்கு கிடையாது. இப்ப அதே மாதிரி நீங்களும் என்னை விட்டு போயிட்டீங்களா? நான் பெருசா நேசிக்கிற எல்லாருக்கும் ஏன் இப்படி நடக்குது? அப்படி என்னதான் நான் பாவம் பண்ண? யாருக்கு என்ன தீங்கு பண்ண? பிளீஸ் சிபி, எங்க இருந்தாலும் திரும்ப வந்துருங்க. என்ன தவிக்க விட்டுறாதீங்க. என்னால முடியல சிபி. சொல்லுங்க மேடம். சார், அந்த ஆந்திரா பாலு பத்தின டீடைல்ஸ் எதுவுமே லேப்டாப்ல இல்ல சார். உங்ககிட்ட அவரோட அட்ரஸ் இல்ல அவர் தொடர்புல இருக்கிற மத்தவங்கள பத்தின தகவல் ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். மேடம், அவரோட லொகேஷன் கிடைச்சிருக்கு. அதுவுமே அவரோட போன் சிக்னல் பிளஸ் அவரோட ஆதார் கார்டு அட்ரஸ், அத ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா இப்ப அந்த ஸ்பாட்ல அவர் இருப்பாருங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்ல. சார், கொஞ்சம் அந்த அட்ரஸ் எனக்கு சென்ட் பண்ண முடியுமா ப்ளீஸ்? கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன் மேடம். சார், இப்போ கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு? அவரை கண்டுபிடிச்சலாமா? என்ன ஸ்டேஜ்ல இருக்கு சார்? நம்ம டீம் மொத்தமா உங்க ஹஸ்பண்டோட போன் சிக்னல் கடைசியா கிடைச்ச இடத்துக்கு தான் போயிருக்காங்க. கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஏதாவது க்ளூ கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு மேடம். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். யார் மணி? என்ன வேணும் உனக்கு? சார், நான் சிபியோட வைஃப். எந்த சிபி? அதான் சென்னையில இருந்து ஜனா ஃபுட்ஸ் அவரோட வைஃப். ஓ, ஆமா ஆமா ஆமா, அவரோட ஒய்ஃபா நீங்க? சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? இல்ல சார், என் ஹஸ்பண்ட 2 நாளா காணோம். எங்க போனாருன்னு தெரியல. நாங்களும் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டோம், விசாரிச்சிட்டோம். இந்த நிமிஷம் வரைக்கும் அவரை பத்தின எந்த தகவலும் இல்ல. ஐயோ, என்னமா சொல்றீங்க? ஆமா சார், உங்களோட போன் நம்பர் அவரோட கால் ஹிஸ்டரியில இருந்துச்சு. உங்களுக்கு அவரு கால் பண்ணிருக்காரு. நீங்களும் அவர்கிட்ட பேசிருக்கீங்க. அதான் உங்களை பார்க்க எதுவும் வந்தாரான்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். ஓ, அவரோட போன் சிக்னலும் கடைசியா இந்த ஏரியாவை தான் காட்டுது. ஒரு வேலை விஷயமா கூப்பிட்டு இருந்தாமா, அவர் கால் அட்டன் பண்ணவே இல்ல. எப்ப கால் பண்ணாலும் பிசி பிசினே வந்துச்சு. அப்புறம் ஒரே ஒரு தடவை மட்டும் அட்டன் பண்ணாரு. நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு வேலையா இருக்கேன்னு போனை கட் பண்ணிட்டாரு. எனக்கு வேற எதுவும் தெரியாதுமா. சார், ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு மறைக்காம சொல்லுங்க. இது ஏன் வாழ்க்கை. என் மொத்த குடும்பமும் அங்க சிபிய காணோன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு. ப்ளீஸ் சார். என்னம்மா நீங்க? நான் என்ன அவரை கடத்தவா போறேன்? அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்கமான ஒரு நல்ல மனுஷன். அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. எனக்கு இது சம்பந்தமா வேற எதுவும் தெரிஞ்சா சொல்ல போறேன். எனக்கு தெரியாதுங்கிறப்போ நீங்க போலீஸ்ல சொல்லி ட்ரை பண்ணுங்க. காணாம போய் எத்தனை நாள் ஆகுது? நேத்து காலையில இருந்து அவரை காணோம். ஓ, இவ்வளவு டைம் ஆச்சா? கொஞ்சம் சீக்கிரம் பார்க்க சொல்லுமா. நான் கொஞ்சம் அவசரமா வெளியில கிளம்புறேன், அப்புறம் பாக்குறேன், வரேன். சார் 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 சார், சிபி இந்த நம்பருக்கு 20 வாட்டி கால் பண்ணிருக்காரு. சிபி போன்ல இருந்து ஒரு நம்பருக்கு இத்தனை வாட்டி கால் போகுதுன்னா கண்டிப்பா அவர் முக்கியமான ஆளதான் இருப்பாரு. அவர்கிட்ட விசாரிப்போம். ஆனா நான் யார கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க. எங்க அந்த பையனோட போட்டோ காட்டுமா?
முகத்தை நான் சரியா பார்க்கல. ஆனா ஒரு தமிழ் பையனை சில பேர் வண்டியில ஏறி இந்த பக்கம் போனாங்க. அவன் பாதி நினைவோட முணங்கிட்டு போனாமா, சத்தம் கேட்டுச்சுமா. என்னையா இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? இப்படி ஒரு இன்சிடென்ட்ட பார்த்தா பக்கத்துல போலீஸ்க்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டீங்களா? அவங்களை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்க மாட்டீங்களா? ஏமா அந்த கிடங்கு ஏறவே அப்படிமா. அங்க இப்படி சம்பவம் நடக்கிறதுலாம் சாதாரணம். நிறைய அரசியல் கொலை நடக்கும், கடத்தல், பொண்ணுங்க, எல்லா கிரைமும் நடக்கிற ஏரியாமா அது. அந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்க. அதையும் மீறி யாராவது இது மாதிரி சம்பவத்தை தட்டி கேட்டா அவங்க கதையை முடிச்சிருவாங்கம்மா. மத்தவங்கள காப்பாத்த போய் நாங்க சாக்குறதா? போமா. ஏதாவது போலீஸ் கிளீஸ்னு போய் சொல்லி செல்வாக்கான ஆளு யாராவது இருந்தா அவங்க கிட்ட போய் உதவி கேளு. உன்னால தனியா போய் அந்த இடத்துல சமாளிக்க முடியாது. நீ கேட்ட குடோன்னு அதுவும் அந்த தண்டவாளம் போது இல்ல, அந்த பக்கம் கடைசியா போனோம்னா அந்த குடோன்னு வந்துருமா. பார்த்து போடாமா. உன் விதி என்னன்னு இனிமேதாமா தெரியும். நன்றிங்கய்யா. பரவாயில்லம்மா.